வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அரசுகளின் மேற்பார்வையில் இருக்கும் கோவில்களில் அர்ச்சகர்கள் மற்றும் கோவில் ஊழியர்களின் ஊதியத்தை மறுவரை செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாஜகவை சார்ந்த பிரபல வழக்கறிஞர் அஸ்வினி தாக்கல் செய்த மனுவில், அரசுகளின் மேற்பார்வையில் இருக்கும் கோவில்களில் அர்ச்சகர்கள், கோவில் ஊழியர்கள், சேவகர்கள் என பலர் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களின் ஊதியம் என்பது மிகவும் குறைந்த அளவிலேயே உள்ளதால் இவர்களுக்கு உரிய ஊதிய உயர்வை வழங்க வேண்டும். குறிப்பாக கண்ணியமான ஊதியத்தை பெறும் வகையில் இவர்களின் ஊதியத்தை மறு ஆய்வு செய்து வரையறுக்க ஒரு நீதித்துறை ஆணையம் அல்லது ஒரு நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவை பரிசீலித்த நீதிபதிகள், கோவில் அர்ச்சகர்கள் விவகாரத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று கூறிய நீதிபதிகள், அர்ச்சகர்கள் எவ்வளவு ஊதியம் வாங்குகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பியதுடன், இந்த விவகாரத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று கூறி இந்த மனுவை நாங்கள் ஏற்கப் போவதில்லை என தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த மனுதாரர் அஸ்வினி உபாத்யாய், இந்த விவகாரத்தில் குறைந்தபட்ச கண்ணியமான ஊதியத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதே எனது கோரிக்கை எனவும், அர்ச்சகர்கள் விவகாரம் என்பது ஒரு நாடு தழுவிய பிரச்சினை என்பதால் இதை இந்த நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அதேபோல எந்த ஒரு மசூதியோ அல்லது கிறிஸ்தவ தேவாலயங்களோ அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாத போது, மாறாக கோவில்கள் மட்டுமே அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளன என்றும், அந்த வகையில்தான் இந்த கோரிக்கை நீதிமன்றத்தின் முன் வைப்பதாகவும் வாதிட்டார். ஆனால் மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.